வெல்கம் டு EUREKA Physics. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ரெண்டும் சேர்த்து ஒரே யூனிட் தான் நமக்கு. இருந்தாலும் கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தனியாக இன்றைக்கி பார்த்தரலாம். ஏசி நாளைக்கு தனி வீடியோவை லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்லேருந்து ரொம்பவே ஈஸியாக டைரக்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப மினிமம் நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸ் தான் இருக்குது. அந்த கொஷின் அட்டன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. 4 மார்க்ஸ் இதில் கன்ஃபார்ம் நீங்கள் வாங்க முடியும். இதில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணால் நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவை அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணிக்கலாம். இன்டியூஸ்டு இஎம்எஃப் எப்சிலான் மாதிரியான சிம்பல் போட்டிருப்பாங்க. சில புக்ஸில் ஸ்மால் போட்டிருந்தா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். -n d∅/dt. இதில் இந்த மைனஸ் ஒரு இண்டிகேட்டிவ் பர்பஸ், நெகட்டிவ் டைரக்ஷனை கொடுக்கறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது மேக்னிட்யூட் வைஸ் நெகட்டிவ்னு எடுக்கக்கூடாது. இஎம்எஃப்க்கு வேறு என்னென்னலாம் ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னா, லீனியர் கண்டக்டர் ஒரு ஃபீல்டில் வச்சு அதை ரொட்டேட் பண்ணும்போது இஎம்எஃப் என்ன சேஞ்சு, என்ன இஎம்எஃப் கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பிஎல்வி சைன் தீட்டா. இதே மாதிரி ஆஃப் பி ஒமேகா எல் ஸ்கொயர்டு, சில புக்கில் r² இருக்கலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் இண்டக்டன்ஸ் வச்சு வரும்போது அதில் வரக்கூடிய இஎம்எஃப் -L di/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். இதில் உங்களுக்கு என்ன ரிலேஷன் தெரிஞ்சிருக்கும்? Phi = Li, இது தெரிஞ்சிருக்கணும். இதில் எல்லோட வேல்யூ தனியாக கேட்குறாங்க அப்படின்னா μn² πr/2. இதே மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்டாங்கன்னா இஎம்எஃப் இன்னும் செகண்டரி காயில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன்டூ கரண்ட் த்ரூ பிரைமரி காயில் /dt இருக்கும். இதில் m வேல்யூ μ0 n1 n2 a/, நான் எல்லுன்னு போடுறேன். சில புக்கில் எல்லும் இருக்கும், சில இதில் 2r இருக்கும். எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு இண்டக்டன்ஸ் சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா நெட்டாக என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிற மாதிரியான எஃபெக்ட். இதில் ரெண்டுமே ரொம்ப தூரமாக இருந்தால் தான். தூரமாக இருந்துச்சு அப்படின்னா மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்காது, m 0வாக இருக்கும். இதே அது கிட்டையே ரெண்டு இண்டக்டன்ஸை வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வேறு கிரியேட் ஆகும். அதோட டைரக்ஷனை பொறுத்து +or-2m நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆடாக எல்லாம் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி. இது சீரீஸில். பேரலல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரிசல்டன் 1/L = 1/L1 + 1/L2. இது பேரலல் சர்க்யூட்டில். எனர்ஜி இண்டக்டன்ஸ் வச்சு எனர்ஜி கேட்குறாங்க அப்படின்னா U = ½ Li². இந்த ஃபார்முலாஸ் மட்டும் போதும். இதில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் நியூமரிக்கல்ஸ் பார்த்துருவோம். இந்த கொஸ்டினில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, இண்டிபெண்ட் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஃபார்முலா என்ன இருக்குது? E = டர்ன்ஸ், நம்பர் ஆஃப் டர்ன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. 5 வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. 5க்குள்ள என்னென்ன இருக்குது? B × A இருக்குது. இந்த ரெண்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்படி வச்சுக்கலாம். இதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ கொடுத்த ஆப்ஷன் வச்சு பார்த்தோம்னா இண்டிபெண்ட் ஆஃப் அந்த காயிலோட ரெசிஸ்டன்ஸ் பற்றி நமக்கு தேவையில்லை. அது எப்படி இருந்தாலும் அது இஎம்எஃப் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஆப்ஷன் C, த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த வயர் ஆஃப் த காயில். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலர் காயில் இருக்குது, 20 டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 25 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் சென்டிமீட்டரில் மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் 100 ஓம் இருக்குது. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகக்கூடிய ரேட்டு கொடுத்துருக்காங்க. 1000 Tesla/செகண்ட். இது ஃபீல்டு சேஞ்ச் ஆகக்கூடிய ரேட்டு, தட் இஸ் d/dt கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃப்ளக்ஸ் கொடுக்காம டைரெக்டாக ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, கேட்டிருக்க கரண்ட் கேட்கறதுனால I = EMF/R, வோல்டேஜ் பதிலாக EMF போட்டுருக்கோம். EMF/R. ஸோ நமக்கு ஈக்கு என்ன தெரியும்? E = n d∅/dt. n இது நம்ம b.a பண்ணிக்கலாமா? /dt. இதில் ஏரியா சேஞ்ச் ஆக போகிறதுல ஃபீல்டு தான் சேஞ்ச் ஆகுது. அந்த ரேட் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ NA எடுத்துக்கிறேன். dB/dt இது ஈயோட வேல்யூ. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எனக்கு NA
இதுக்கு பதிலாக டிவிஷனில் ஒரு ஆர் இருக்குது இன்ட்டு dB/dt. டர்ன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 டர்ன்ஸு. ஏரியா வந்து 25 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்தனால மீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 10⁻⁻4 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 இன்ட்டு இதோட ரேட் சேஞ்ச் ஆகக்கூடிய ரேட் வந்து 1000/1 கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஜீரோ, இந்த 3 ஜீரோக்கு டோட்டல் 4 ஜீரோக்கு 10⁻⁻4 கட் பண்ணிக்கலாம். இது 50. ஸோ 50/100 வந்து எவ்வளோ, 1/2, தட் இஸ் 0.5 ஆம்பியர். இந்த நியூமரிக்கலையும் கரண்ட் தான் கேட்குறாங்க. போன இதில் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே ஃப்ளக்ஸே கொடுத்துட்டாங்க. டைரெக்டாக ஃப்ளக்ஸ் இருந்தால் கூட அதை வந்து டைமில் ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க, கொடுத்துக்கிட்டு கரண்ட் கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணிக்கலாம், R is equal to 10 ohm, T வந்து 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான ஃபங்க்ஷன் வந்து ப்ளஸ் 2T ப்ளஸ் 1 இருக்கா. இப்போ d5/dt 1 டைமு டெரைவ் பண்ண போகிறோம். அப்போ 8T ப்ளஸ் 2 வரும். T = 1க்கு சப்ஸ்டிட் பண்ணோம்னா d5/dt என்ன ஆகும், 8 × 1 ப்ளஸ் 2 தட் இஸ் 10 வரப்போகுது. இதை வச்சுக்கிட்டு I = E/R 10 கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஓகே பை ரெசிஸ்டன்ஸ் வந்து 10, அப்போ 1 ஆம்பியர். சரியா, ஈக்கு பதிலாக நான் டைரெக்டாக 5 போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸு இதில் 1 இல்லை, தட் இஸ் 1. என்னோட வேல்யூ வந்து 1. சிங்கிள் காயில், ஒரே ஒரு லூப் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஈயோட வேல்யூ என்ன ஆகுது, n d5/dt பதிலாக நான் n 1 எடுத்துகிட்டு டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த கொஸ்டின். A0ங்கிற ஏரியா உள்ள ஒரு காயிலில் அதோட B வேல்யூ வந்து B0லேருந்து 4B0 வரையும் சேஞ்ச் ஆகுது இன் சர்டைன் டைம் இன்டர்வல். இப்போ இன்டியூஸ்ட் EMF இந்த காயில். ஸோ E = d5/dt மைனஸ்லாம் விட்டேன், என்னெல்லாம் விட்டுட்டேன், சிங்கிள் காயில் BA/dt சேஞ்ச் ஆகிறது வந்து B தான். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம், dB/dt. இதான் லாஸ்ட் ப்ராப்ளத்துலையும் பண்ணியிருந்தோம். அப்போ இது வந்து A0 கொடுத்துட்டாங்க. இதில் சேஞ்ச் என்ன அப்படின்னா 4B0க்கு சேஞ்ச் ஆகுது. எதுலேருந்து, B0லேருந்து சேஞ்ச் ஆகுது பை T. இது என்ன ஆகும், இது 3B0. அப்போ 3A0B0 பை T. இதை சப்ஸ்டியூட் பண்ணுறது தெரிஞ்சிருந்தால் இந்த ப்ராப்ளம் ஈஸி தான். பார்க்க ஏதோ பெரிய காம்ப்ளிகேட்டடான ப்ராப்ளம் மாதிரி தெரிஞ்சாலும் இது ரொம்பவே ஈஸி தான் சால்வ் பண்ண. மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம். M வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் வந்து அது ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. I வந்து I0 sin ωtங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வேரி ஆகுது. அதில் I0 வேல்யூ இருக்குது அண்ட் ஒமேகா வேல்யூ இருக்குது. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் EMF கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், டைரக்ட் ஃபார்முலா என்ன, E = மைனஸ் விட்டலாம் di/dt. அப்போ M அப்படியே இருக்கட்டும். D ஐக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், I0 sin ωt/dt. இதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். M I0 பண்ணும்போது I0 வந்துடுது. sin ωt பண்ணால் cos ωt into ஒமேகா, தட் இஸ் ஒமேகா cos ωt இல்லையா. இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எம்க்கான வேல்யூ வந்து 0.005 இன்ட்டு I0 வந்து 10, ஒமேகா வேல்யூ 100π கொடுத்துருக்காங்க இன்ட்டு காஸ் ωt. மேக்ஸிமம் வேல்யூன்னு கேட்டாங்க. ஈயில் வந்து E மேக்ஸிமம் கேட்குறாங்க. அப்போ காசோட வேல்யூ மேக்ஸிமம் இருக்குமா நம்ம எடுத்துக்கணும். தட் இஸ் cos 0 டிகிரின்னு வச்சுக்கிட்டு நம்ம 1 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன ஆகும், 3 zeros, அப்போ 5π வோல்ட்ஸ்னு வரும் ஆன்சர். ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கனால ஃபங்க்ஷனை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் லென்த்து 0.4 மீட்டர், ஸ்பீடு அது மூவ் ஆகக்கூடிய ஸ்பீடு 7 மீட்டர் per செகண்ட் கொடுத்துட்டாங்க. பெர்பெண்டிகுலர் டு ஃபீல்டுன்னு கொடுக்குறாங்க. அப்போ ஆங்கிள் 90 டிகிரி.
மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இன்டென்சிட்டிங்கிறது வந்து வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர், தட் இஸ் பி வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டிங்கிறது பி தான் கொடுத்துருக்காங்க. இன்டியூஸ்டு இஎம்எஃப் வேணும். இப்போ ஒரு கண்டக்டர் வந்து பர்டிகுலர் ஸ்பீடில் மூவ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈக்கான ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் பிஎல்வி சைன் தீட்டா. ஸோ எல்லாமே டைரெக்டாக இருக்குது. பி வேல்யூ வந்து 0.9 வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 0.4 இன்ட்டு 7 சைன் வந்து sin 90 டிகிரி. இது வந்து 1 ஆயிடுது. இது வந்து 0.36 இன்ட்டு 7 இன்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0.36 இன்ட்டு 7 இன்ட்டு 1. ஸோ 2.52 வோல்ட்டுங்கிறது ஆன்சர். E ஈக்குவல் டு பிஎல்வி சைன் தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். டைரக்ட் சால்விங் தான். இந்த யூனிட்ல எல்லாமே இந்த மாதிரியான சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். சொலினாய்டில் இண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு லாங் சொலினாய்டில் 500 டர்ன்ஸ் இருக்குது. கரண்ட் வந்து 2 ஆம்பியர் அது வழியாக பாஸ் ஆகுது. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து 4 × 10⁻³ வெபர் கொடுத்துருக்காங்க. இப்போ செல்ஃப் இண்டக்டன்ஸ் எல் கேட்குறாங்க. எனக்கு என்ன தெரியும், ஃபார்முலா வந்து φ = Li தான் நமக்கு தெரியும். இப்போ இதில் கேட்குறது வந்து L = 5/I. ஃபார் n டர்ன்ஸ் இது வந்து சிங்கிள் காயிலுக்கு. ஃபார் n டர்ன்ஸுக்கு வந்து இப்போ L = N5/, அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும் இல்லையா, N5/I பண்ணிக்கலாம். ஸோ 500 டர்ன்ஸு, ஃபையோட வேல்யூ 4 × 10⁻³ 4 கட் பண்ணோம்னா இது 2 ஆயிரும். இப்போ இது வந்து 1000 × 10⁻³ 1 ஆயிடுது. 1 ஹென்ரிங்கிறது அதோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலினாய்டு. ஒரு டிஸ்க் வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ரொட்டேட் ஆகுது. டிஸ்க்குனால நமக்கு ஆங்குலர் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. டிஸ்கோட ரேடியஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். அதோட ஆங்குலர் ஸ்பீடு வந்து 60 radian/s ஒமேகா வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து பி வேல்யூ இருக்குது, தட் இஸ் 0.05 வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போ இன்டியூஸ்ட் இஎம்எஃப் பிட்வீன் த சென்டர் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் த ரிம், அதோட ஆக்சிஸ்க்கும் இதுக்கும் நடுவில் உள்ள கேப்பில் என்ன இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிரியேட் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஒமேகா வந்து 60 radian/s இருக்குது. பி டைரக்டாக இருக்குது. ரேடியஸ் வந்து 100 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1 மீட்டர். இப்போ ஈக்கு டைரக்ட் ஃபார்முலா நம்மகிட்ட இருக்குது. ஒமேகா பி r², சில புக்கில் இது எல்லுன்னு இருக்கலாம். 1/2 × 60 × 0.05 × 1, இது வந்து 3 டைம்ஸ் ஆகும். இப்போ 30, இதை மல்டிப்ளை பண்ணால் 0.0 இருக்குது. அப்போ 1.5 வோல்ட் ஆயிரும். இது இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியுமா? ஒரு 1 வேர்டு தான் இது. இண்டக்ஷன் ஃபர்னேஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு? இது பார்த்தோன்னே எல்லா ஆப்ஷன்ஸும் ரொம்ப இரலவெண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளால் எடி கரண்ட் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தால் கெஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். எடி கரண்ட்டில் உள்ள தியரி நிறையா படித்து வச்சுக்கோங்க. ரீசெண்ட் இயர்ஸில் ஒரு தடவை எடி கரண்ட்லேருந்து இந்த மாதிரி 1 வேர்ட் டைப் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லா டைப்பில் உள்ள ஃபார்முலாஸையும் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இது பாருங்கள், இது ஜென்ரலான ப்ராப்ளம். ஏசி ஜென்ரேட்டரில் 220 வோல்ட் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு அதோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலாக ஒரு ஏசி ஜென்ரேட்டரோட வோல்ட் வந்து 220 வோல்ட். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம் இருக்குது. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம். இப்போ இதில் பவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பவருக்கு வந்து P = I²R வச்சு பண்ணிக்கலாம். இதில் நம்ம கொடுத்துருக்கூடிய வேல்யூ வந்து 220 வோல்ட்டு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 ஓம்ஸ். இப்போ இதை வச்சுட்டு I கால்குலேட் பண்ணுங்கள். V/R. இப்போ இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஸ்மால் ஆரையும் நம்ம ஆட் பண்ணணும். 220/100 + 10. இப்போ இதோட வேல்யூ என்ன ஆகும்? 220/110ங்கிறது வந்து 2 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுது. P = I²R known formula. ஸோ I² 2² × 100. 110 நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ 4 × 100 வந்து
400 வாட்டுங்கிறது பவர். ஜென்ரலாக எதில் வேணாலும் கேட்கக்கூடியது தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸு. நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஏசி அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. ஓகே, ஆல்மோஸ்ட்டு நமக்கு இந்த யூனிட்டில் உள்ள எல்லா ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். இது போக தியரியில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. 2020 நம்ம நீட்டு கிராஷ்காக எடுத்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. அதில் இந்த யூனிட்டில் இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு பண்ணிக்கலாம். அதில் சால்வ் பண்ண எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் பார்க்க முடியாத அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து கம்மியான டாபிக்னால நம்ம பிரிச்சிட்டோம் ரெண்டாக, அல்டர்னேட்டிவ் கரண்ட் அண்ட் இண்டக்ஷன். அல்டர்னேட்டிவ் கரண்ட் தனி வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி டேக்கான சேலஞ்சு இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற கொஷினு. இந்த கொஷினை பொறுத்தளவு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைரக்ட் ஃபார்முலா உங்ககிட்ட இருக்குது, ஆனால் இங்கே ஒமேகா டைரெக்டாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன ரிலேஷன் கொஞ்சம் யோசிச்சு ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.